வணக்கம். உலக அன்னையர் தின வாழ்த்துக்கள். நமக்கு எத்தனையோ பண்டிகை விழாக்கள் எல்லாமே வருது. ஆனால் இந்த அன்னையர் தினம் வரும்போது மட்டும் உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு தனி பாசம் இருக்குது, உணர்வு. அது என்னன்னு தெரியல. உண்மை தானே? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முகநூலில் ஒரு செய்தி. 2 வயது ஆண் குழந்தை தண்ணியில் விழுந்துருச்சு. உடனே பக்கத்தில் இருந்த அவனோட அக்கா 8 வயது குழந்தை, பெண் குழந்தை, டப்புன்னு தண்ணியில் குதிச்சிருச்சு காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அந்த குழந்தைங்கள 2ஐயும் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த செய்தி எப்படி போட்டிருந்தான், 2 வயது ஆண் குழந்தைய காப்பாற்ற 8 வயது அம்மா தண்ணியில் குதிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போது அந்த தியாகமும் பாசமும் இருக்கிற இடம் அம்மாவா? உண்மை தானே? வேறு யாரும் அது போல் சொல்கிறாங்க? திடீர்னு ஒரு உயிரை கூட பணைய வச்சு காப்பாற்றுற, உயிரை பணைய வச்சு எந்த வேலை செய்தாலும் அது அம்மா. அப்படி தானே? இந்த நியூஸை பார்த்த உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. கண்டிப்பாக உங்களோட நான் பகிர்ந்துக்கணும். என்னோட ஒரு 8-9 வயசுலலாம் எங்கள் குடும்பமெல்லாம் பெரிய கூட்டு குடும்பம். அப்பாவோட தம்பிங்க, அம்மாவோட தங்கச்சிங்க, சித்தி, சித்தப்பா, பெரியப்பான்னு செயின் போல் போய்கிட்டே இருக்கும். அந்த காலத்துலலாம் ஒவ்வொரு வீட்லேயும் 5-6 குழந்தைங்க கண்டிப்பாக இருப்பாங்க. பஞ்சமான வாழ்க்கை இல்லை. ஆனால் இத்தனை பிள்ளைங்க இருக்கேன்னு யாரும் வருத்தப்பட்டதில்லை. கூட்டு குடும்பம்னாலே ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அம்மாக்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்களோ, ஊருக்கு போகிறாங்களோ, அம்மா தங்கச்சி தம்பியெல்லாம் பார்த்துக்கோ. நான் தான் இத்தனை குடும்பத்துக்கும் மூத்த சகோதரி, நான் தான். அது என்ன பண்ணுவாங்க, தங்கச்சி தம்பியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ, போயிட்டு வரவா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை உடனே அக்காவாக இருந்த என்ன அம்மாவாக மாற்றிடும். அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து அந்த கதவை பூட்டிட்டு அவங்கள தூங்க வச்சு, அவங்க பக்கத்துலேயே கதை பேசி தூங்க வச்சு, எங்கே போனாங்களோ அவங்க திரும்பி வர வரைக்கும் அந்த பிள்ளைங்களை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வெளியே வருவேன். அந்த நேரம் ரொம்ப ஒரு பெருமிதமாக இருக்கும் எனக்கு. நான் அம்மா, இவங்களை ரொம்ப பொறுப்பாக நான் கவனிக்கிற ஒரு அம்மான்ற ஒரு நினைப்பு இருக்கும் எனக்கு. எல்லோரும் ஒரு நம்பி உஷாவை கூப்பிட்டு வந்து விட்டு போகலாம் குழந்தைங்கக்கிட்ட அப்படி சொல்கிற ஒரு வார்த்தையை நான் காப்பாற்றிக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகப்படுத்தினேன். அது ஏன்னு தெரியல. நான் ஒரு பேருக்காகலாம் நான் உழைக்கலை. உள்ளார்த்தமாக என்னோட சகோதர சகோதரிகள்ன்றதை தாண்டி என்னோட குழந்தைங்கன்ற மாதிரி நான் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டதுனால அதிலேருந்து நான் கொஞ்சம் கூட பிசகலை. என்னோட இந்த உத்தியோகம்னே சொல்லலாம். இது 8-10 வயசில் தொடங்கினது 20 வயசுக்கு மேலே கூட இந்த பதவி எனக்கு கிடச்சிது. அக்கா கிட்டே போயிருங்க, அக்கா பார்த்துப்பா, அக்கா கிட்டே சொல்லுங்க. இது அந்த அக்காங்கிற வார்த்தை மாறி நான் அம்மாவாக மாறிட்டேன். அம்மாவாக வாழ்ந்தேன். இன்றைக்கி பாட்டியாக போயிட்டேன், பாட்டி ஆகிட்டேன். என் பிள்ளைங்களுக்கு பேரன் பேத்தின்னு வந்துட்டாங்க. ஆனால் அந்த அம்மா பதவியிலேருந்து இன்னும் நான் கொஞ்சம் கூட பேசுகிறேன். என்னோட பிள்ளைங்களை தாண்டி தத்து பிள்ளைங்களா நிறைய பிள்ளைங்க எனக்கு கிடச்சிருக்காங்க. அந்த அம்மாங்கிற வார்த்தையை என்னால் அழிக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. கடவுள் கொடுத்த வரம் எனக்கு. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஒரு மனைவி, அம்மா, பாட்டி, இப்படி லைனாக வரும் நமக்கு இந்த பதவிங்க. இதில் அம்மாங்கிறது எனக்கு அழிக்க முடியாத ஒரு வரமாக கிடச்சிருக்கு. என்னை போல் உள்ள அம்மாக்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. கண்டிப்பாக பாடியே ஆகணும். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள். ஒரு நாள் இரவு பகல்
சேர்ந்திருப்பேன், மறுபடி பிறந்தால் சேர்ந்திருப்பேன். மறுபடியும் சந்திக்கிறேன் உங்களை. வணக்கம்.